ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு எதை பற்றின வீடியோ நம்ம பார்க்க போகிறோன்னா, ஒரு 5.1 அனலாக் ஆம்ப்ளிஃபையர் தான். அதாவது நம்ம அக்ரிலிக் பேனல் இப்போ யூஸ் பண்ண மாடல். நம்ம ரெகுலராகவே யூஸ் பண்ணுற அந்த வி மீட்டர் யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா ஒரு சைடாக வந்து ஒரு டிசைன் பண்ணியிருக்கோம். இது பார்க்குறதுக்கும் நல்லாவே இருக்குது. நம்ம கஸ்டமர் பார்த்தீங்கன்னா அந்த அக்ரிலிக் பேனல் மாடல் பார்த்தீங்கன்னா நம்மளையே வந்து சஜஷன் பண்ணி கொஞ்சம் நல்ல மாடலாக போட்டு கொடுத்துருங்கன்னு சொல்லிடுறாங்க. அதனால் நம்மளுக்கு சூஸ் பண்ண மாடல் எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்கா குவாலிட்டியாகவும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாகவும் டீசெண்டாகவும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆம்ப்ளிஃபையர்ஸ் தான் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். இதில் பேக் சைடு வியூ வந்து பார்ப்போம். இதில் வந்து ஒரு 5.1 சேனல் இன்புட் நம்ம செலெக்ஷன் பண்ணிக்கிற மாதிரி ஆர்சிஎஸ் சாக்கெட் கொடுப்போம். ஒரு கூலிங் ஃபேன் ஒன்று கொடுத்துருப்போம். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ரெகுலராக யூஸ் பண்ணுற அந்த ஸ்பீக்கர் கனெக்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அது மாதிரி ஃபியூஸ் ஹோல்டர் பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியான ஃபியூஸ் ஹோல்டர் யூஸ் பண்ணியிருப்போம். மெயின் ஒயர் பார்த்திங்கன்னா பக்காவான குவாலிட்டியான இம்போர்ட்டட் மெயின் ஒயர் தான் யூஸ் பண்ணியிருப்போம். இதில் எப்பயுமே ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுறது பாட்டம் புஷ்ஷுங்க. இது பார்த்திங்கன்னா இப்போ பாட்டம் புஷ் பார்த்திங்கன்னா கோல்டன் கலர் பாட்டம் புஷ் தான், அதாவது இம்போர்ட்டட் கோல்டன் புஷ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது நம்ம ஏதோ இன்டீரியரில் வைக்கிறோன்னா நல்லா ஒரு லுக் வைஸு நல்லாவே இருக்கும். இன்டீரியரில் பார்த்திங்கனாக்கா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற நம்மளுடைய ஓன் பிராண்டு ட்ரான்ஸ்ஃபார்மர் தான். நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மர் ஸ்பெஷலாக வைன் பண்ணி ஒரு கஸ்டமர் கொடுத்துட்ருக்கோம். இது வந்து 24 வோல்ட்டு. கஸ்டமர் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு 12 இன்ச்சு சப்வூஃபர் வச்சுருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் ஒரு 10 ஆம்பியர் ட்ரான்ஸ்ஃபார்மர் போட்டு கொஞ்சம் ஹெவியாகவே பண்ணியிருக்கோம். நார்மலாகவே வந்து இது வந்து 10 ஆம்ப்ஸ் 10 இன்ச்சஸ் ஊஃபர் தான் யூஸ் பண்ணுற மாதிரி போட்டிருப்போம். இப்போ வந்து கொஞ்சம் ஹெவியாக கொடுத்து கெப்பாசிட்டரும் கொஞ்சம் ஹெவியாக கொடுத்துட்டு நம்ம பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் 10 ஆம்பியர் கொடுக்கறதுனால ஒரு 12 இன்ச்சு சப்வூஃபர் யூஸ் பண்ணலாம். அதுமாதிரி கெப்பாசிட்டர் அந்த மாதிரி மெட்டல் லைட் யூஸ் பண்ணியிருப்போம். உங்களுக்கு ப்ரோலாஜிக் போர்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா வசந்த் மினி ப்ரோலாஜிக் யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் ஆல்ரெடி அவங்க கஸ்டமருக்கும் அதே போட்டு கொடுத்துருக்கறதுனால இவங்களுக்கும் அதே போட்டிருப்போம். அந்த மாதிரி 5 சேனலுக்கு பார்த்திங்கன்னா ஷான் 5 சேனல் எஸ்டிகே போட்டிருப்போம். 4 டிரான்சிஸ்டர் 5200 1943 பேர் உள்ள மோனோ சப் போர்டு யூஸ் பண்ணியிருக்கிறோம். அது பார்த்திங்கன்னா நம்ம ஷான் கம்பெனியோட தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் ரெகுலராகவே நம்மளுடைய இது தான். அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்மரும் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனும் நம்மளுடைய ஓன் போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அது குவாலிட்டி வைஸு நல்லாயிருக்கும். அதாவது நம்ம நல்ல ட்ரான்ஸ்ஃபார்மரும் பார்த்திங்கன்னா நல்லா ஹெவியாக தான் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஃபுல் காப்பர் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் ஆம்பியர் ரேட்டிங் கரெக்டாக எடுத்து கொடுக்கும். பேஸ் பஞ்சிங்கு கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட் இல்லாமல் நல்ல ஹெவியான பேஸ் பஞ்சிங் உங்களுக்கு வந்து இருக்கும். அது வாய்ஸ் கிளாரிட்டி பார்த்திங்கன்னா எஸ்டிகே யூஸ் பண்ணுறதுனால வாய்ஸ் கிளாரிட்டி பக்காவான வாய்ஸ் கிளாரிட்டியாக இருக்கும். இதில் இது மாதிரி ஆம்ப்ளிஃபையர்ஸ் உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், அதில் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கிங்க. நம்ம சேனலை வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. தயவுசெய்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். நம்ம அப்போ தான் வந்து பெல் பட்டனை அழுத்தி வச்சிங்க, நோட்டிஃபிகேஷனில் நம்ம வீடியோ ஒன்று ஒன்றா வந்துட்ருக்கோம். தேங்க்யூ.